வணக்கம் எல்லாருக்கும். நான் பயாலஜி லெசன்ஸ் பற்றி எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பயாலஜி பார்க்கலாம். பயாலஜி அப்படின்றது த ஸ்டடி ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் லைக் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். பயாலஜியில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பெரிய பாட்னி அண்ட் சுவாலஜி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா கிட்ஸ்? நெக்ஸ்ட்டு நம்ம ஃபாதர் ஆஃப் பயாலஜி, அதாவது ஃப்ரம் குளோபல் வேர்ல்டில் அரிஸ்டாட்டில். இவர் பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் க்ரீக் ஃபிலாசபர். இவர் ஏன்ஷியன்ட் க்ரீக் ஃபிலாசபர். அப்புறம் நம்மளுடைய இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் பயாலஜி அப்படின்றது சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பயாலஜி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மைக்ரோபயாலஜி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மைக்ரோபயாலஜி அப்படின்ற ஒரு டிவிஷன் இருக்குது. ஸோ இதோட ஃபாதர், இவங்களோட ஃபாதர், மைக்ரோபயாலஜியோட ஃபாதர், அந்த படிப்போட ஃபாதர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி ஆண்டனி வான் லீவன் ஹூக். ஆண்டனி வான் லீவன் ஹூக். ஓகேவா சார்? இப்போ பயாலஜி அப்படின்னு நம்ம படிக்க போகிறோன்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், அப்புறம் ஹியூமன்ஸ். ஸோ இது மாதிரி இருக்கிறதா அனிமல்ஸில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது. அனிமல்ஸில் ஜுவாலஜின்ற ஒரு பிரிவு இருக்குது. பாட்னினா தாவரவியல்னு சொல்லுவாங்க. பாட்னினா தாவரவியல், ஜுவாலஜினா விலங்கியல்னு சொல்லுவாங்க. ஜுவாலஜினா விலங்கியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நாமளும் ஒரு விலங்குலேருந்து தான் வந்தோம். ஒரு குரங்குலேருந்து தோன்றினவன் தான் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம எல்லாருக்குமே அது நல்லாவே தெரியும். ஸோ நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். இனிமேல் என்னென்ன லெசன்ஸ் பார்க்க போகிறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ்க்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் வீடியோஸ் போடுறேன். சரிங்களா? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நான் ஒரே ஒரு டிப் கொடுக்குறேன். ப்ளீஸ், இன்றைக்கி மிஸ் என்ன நடத்துகிறாங்களோ அதை இன்றைக்கே படிச்சுடுங்க. இன்றைக்கே படிச்சுடுங்க. முதல்ல நைட் டைமில், அதாவது ஈவினிங் டைமில் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரமாவது ப்ளீஸ் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷன் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடுங்க. உங்கள் சிப்ளிங்ஸ் கூட எல்லார் கூடயும் கொஞ்சம் நேரம் விளையாடுங்க. அண்ட் தென் படிக்கிறதுக்கான நேரம் ஒதுக்குங்க. படிக்கிறதுக்கான நேரம் மீன்ஸ் நைட்டில் முழுக்க ஒரு 9 o'clock ஆர் 10 o'clock தான். அதுக்கு மேலே தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, கண்ணை முழிச்சிட்டு எழுதாதீங்க. ஏன்னா கண்டிப்பாக ஒரு கிட்டாக இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்து மேலே அக்கறை உங்கள் செல்ஃபில் கண்டிப்பாக இருக்கணும், உங்கள் சைடில். சரிங்களா? கண்டிப்பாக ஒரு 8 மணி நேரம் அட்லீஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா தூங்கணும். நல்லா தூங்கினாதான் காலையில் எழுந்து படிக்கிறது, அதாவது அதிகாலையில் நான் சொல்கிறது ஒரு 5 மணிக்கு எழுந்துறீங்க போதும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். 6 மணிக்கு எழுந்திரிச்சுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் படிப்படியாக 5 மணிக்கு. ஓகேவா? 5 மணிக்கு அன்றாடம் நடத்தும் பாடங்களை அன்னன்னைக்கு படிச்சுடுங்க. ஸோ அன்னன்னைக்கு படிக்கும் போது ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் டைமில் எதையுமே என்ன பண்ண முடியாது, சேர்த்து வச்சு படித்தோன்னா நம்ம என்ன தான் படித்தாலும் எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வராது. சரிங்களா? அன்னன்னைக்கு அன்றாட வேலைகளை அன்றாட முடிச்சிட்டோன்னா நமக்கு என்ன இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸுன்ற வார்த்தையே இருக்காது. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.